பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. உலக இருள்களிலிருந்து விடுபட்டு உண்மை ஒளியாகி இயேசுவை பின்பற்ற இன்றைய தவக்கால 4ஆம் ஞாயிறு வழிபாடு வழிகாட்டுகிறது. பார்வை இழந்த ஒருவன் பார்வை பெற்ற உடனே இயேசு ஓர் இறைவாக்கினர் என்பதை அறிக்கையிடுகின்றான். ஆனால் சட்ட நுணுக்கங்கள், மறைநூல்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. இயேசுவோடு இணைந்து ஒளி பெற்ற மக்களாக மாற்றம் பெற நமக்கு தடையாக உள்ளவற்றை களைவோம். இத்தவக்காலத்தில் அகையிருள் அகற்றி புத்தொளி பெற்றவர்களாக வாழ்வோம். நமது முகத்தை பார்க்காமல் அகத்தை பார்த்து நம்மை அன்பு செய்யும் இறைவனை கண்டுகொள்ளும் விசுவாச பார்வை வேண்டி இன்றைய வழிபாட்டில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நாம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். உமது புனித நாளாகிய இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்தும் காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ பிள்ளையினால் என் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தல்வாராக.
ஜெபிப்போமாக. அனைத்தையும் ஆதரித்தாலும் இறைவா, மனிதரான உமது வார்த்தையாம் இயேசு வழியாக மக்களை வியத்தகு முறையில் உம்மோடு மீண்டும் உறவு கொள்ள செய்கின்றேன். உம்முடைய மக்களாகிய நாங்கள் வரவிருக்கும் திருவிழாவை நோக்கி தகுந்த ஈடுபாட்டுடனும் உயிர் துடிப்புள்ள விசுவாசத்துடனும் விரைந்து வர செய்தருளும். உம்மோடு தூய் ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேலின் அரசனாக தேர்வு செய்யப்பட்ட வெளித்தோற்றம் தேவையில்லை, கடவுளின் அருள் இருந்தால் போதும் என கூறும் முதல் வாசகத்தை கேட்டு முகத்தை பார்க்காமல் அகத்தை நோக்கும் ஆண்டவரின் மனநிலையை பெறுவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழி செய்யப்பட்டான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர செய்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. பயனற்ற இருளின் செயல்களை விட்டுவிட்டு தவறுகளை சுட்டிக்காட்டும் ஒளியில் செயல்களில் வாழ இன்றைய இரண்டாம் வாசகம் நம்மை அழைக்கிறது. ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிப்பதை உணர்ந்து ஒளியின் மக்களாக வாழ முன்வரும் மக்களினமாக மாற இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளில் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானதை எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழுது, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தினரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கின்றார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள்.
இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகின்றது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அருள் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கின்றாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறவியில் இருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகின்றாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கின்றீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீ அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கின்றேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 4வது வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஒளியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக விசுவாசம் கொள்ள, விசுவசிக்க நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சாமுவேல் இறைவாக்கினர் அரசரை அபிஷேகம் செய்ய செல்கின்ற பொழுது அங்கே அவர் பார்த்தது மனிதனுடைய முகத்தையும் வெளித்தோற்றத்தையும். முதல் மகன் வருகின்ற பொழுது அவன் நன்றாக பார்ப்பதற்கு அரச தோற்றம் அவனிடம் இருப்பதை கண்டு இவன் தான் என்று எழுந்து அவனுக்கு அபிஷேகம் செய்ய அவர் முயற்சி செய்கின்ற பொழுது ஆண்டவர் அவன் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் சாமுவேல் அவரை பார்த்தபோது அவருக்கு தென்பட்டது அவருடைய தோற்றம், அவருடைய பொலிவு, அவருடைய அழகு, இதையெல்லாம் அவரை ஒரு அரசராக ஆக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பார்த்தது அவருடைய உள்ளத்தை. ஆனால் அந்த உள்ளம் ஆண்டவர் பாதத்தில் இருந்ததா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை என்பதுதான் அர்த்தம். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்திலே இந்த ஒரு பகுதியை தான் நாம் மிகவும் தெளிவாக எடுத்துக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் நம்ம பார்க்கறது வெளிப்படையான ஒரு ஆடம்பரமானதுதான், வேற ஒன்றுமே இல்லை. நல்லா ட்ரெஸ் போட்டுருக்காங்களா, நல்ல வசதியா இருக்காங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்க. எப்படி நம்முடைய யூதர்கள் பார்த்தாங்க இல்லையா, பிறவி குருடனா இருந்தா அவன் பாவி, எப்படி அவன் பாவியா இருக்க முடியும் இல்லைங்களா? வெளி தோட்டத்தில் அவன் ஏழை, அனாதை, கைவிடப்பட்டவன், அவன் முடவனாக இருந்தால், குருடனாக இருந்தால் அவன் பாவி என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். எப்படி நாம் பார்க்கின்றோமோ அதே போலதான். ஆனால் கடவுள் உள்ளத்தை பார்க்கின்றார். உன் உள்ளம் ஆண்டவரிடத்திலே இருக்கின்றதா? நீ ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றாயா? இயேசு கிறிஸ்து, ஒளியான இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்திலே இருக்கிறாரா என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கின்றார். வேறு ஒன்றும் இல்லை. உன்னிடம் எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, சொத்தோ சுகமோ பொருளோ எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் உனது உள்ளம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி இருக்கின்றதா என்பது மட்டும்தான் முக்கியம். இதைத்தான் முதல் வாசகம் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. இரண்டாவது வாசகத்திலே புனித சின்னப்பர் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார். எது உகந்தது, எது நன்மையானது என்பதை ஆய்ந்து பாருங்கள். அப்ப நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எது சரி எது தப்பு நமக்கு நல்லா தெரியுமா? தெரியாது. நல்லாவே தெரியும் இல்லையா? இது சரி இது தப்பு என்று நமக்கு நன்றாக தெரியும். எது உகந்தது என்று
என்று ஆய்ந்து பாருங்கள். எது சரி என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனா சரியை செய்யறோமா? தப்பானதுதான் நம்ம செய்யறோம். ஏன் அப்படின்னா நாம் பார்க்கின்ற கண்ணோட்டம் வேறு. ஆண்டவருடைய ஒளியிலே, இயேசுவினுடைய ஒளியிலே, நாம் இறைவார்த்தையினுடைய ஒளியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆழ்ந்து பார்க்கின்ற போது எது சரி எது தவறு என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது சரியான பாதையிலே கிறிஸ்துவினுடைய ஒளியினால் வழிநடத்தப்பட்டவர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதை 2ஆம் வாசகத்திலே புனித சின்னப்பர் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அடுத்தபடியாக நாம் நற்செய்திக்கு செல்கின்ற பொழுது நற்செய்தியிலே பிறவிக்குடன் அவருக்கு பார்வை கொடுப்பதை, ஆண்டவர் பார்வை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல்ல அவனை பார்த்த உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்க? இவனுடைய பாவம், இவன் இப்படி இருப்பது இவனுடைய பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார். ஏன் அப்படின்னா பிறவிக்குடன் என்றாலே அவர்களுக்கு என்ன? அவன் பாவி, ஏழை, அனாதை, கைவிடப்பட்டவன் எவனாக இருந்தாலும், தாழ்ந்தவனாக இருந்தால் அவன் பாவி என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அப்ப செல்வந்தர்கள், வசதியாக இருப்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், வெளி அடையாளம் காட்டுபவர்கள் எல்லாம் கடவுளோடு இருக்கிறார்களா? ஆனால் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை பார்க்கின்றார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அவன் செய்த குற்றமோ அல்ல, அவன் பெற்றோர்கள் செய்த குற்றமோ அல்ல. அவன் அவ்வாறு இருப்பது கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக நாம கஷ்டப்படுறோமா, துன்பப்படுறோமா, வேதனைப்படுறோமா, அழுகிறோமா, இதெல்லாம் உன் குற்றமா இல்ல உன்னுடைய பெற்றோர்கள் செய்த குற்றமா இல்ல உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமா? இல்ல, எதுவுமே கிடையாது. கடவுளுடைய விசுவாசம், கடவுளிடத்தில் நாம் விசுவாசம் அதிகமாக கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது நமக்கு நடக்கிறது. எனக்கு என் வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறது, துன்பம் வருகிறது, வேதனை வருகிறது, நான் துன்பப்பட்டு அழுகிறேன். எல்லாம் எதற்காக? நான் செய்த குற்றத்தினால் எனக்கு வருகின்றதா? இல்லை. இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித பேதுரு தெளிவாக சொல்கிறார், பொன் இருக்கு, அது நெருப்புல சுட்டாதான் அது மிளிரும். அதே போல நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தால் தான் அது என்ன பண்ண முடியும்? ஆழ்ந்த விசுவாசமாக மாற முடியும். ஆகவே தான் நமக்கு சோதனை, துன்பம், வேதனை எல்லாம் வருது. அப்படின்னா ஏன் வருது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தவே தானே தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. இது என்னால்தான், என்னுடைய கஷ்டத்தினால்தான், என்னுடைய முன்னோர்னால்தான், அவன் பாவியா இருக்கிறதுனால்தான் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எல்லாம் கடவுளுடைய விசுவாசம், கடவுளத்தில் நாம் அதிகப்படியான விசுவாசம் கொள்ளத்தான் நாம் சோதிக்கப்படுகிறோம். அப்ப கஷ்டம், வேதனை, துன்பம் வருகிறதா? ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு, ஆண்டவருடைய ஒளியிலே அவரை நோக்கி செல்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அவருடைய ஒளியை பெற்றவர்களாக மாற முடியும். அடுத்தபடியா நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த பிறவி குருடன் எல்லாத்தையும் பார்வை பெறு என்று ஒரே வார்த்தையில இயேசு சொல்லிடலாம் இல்லையா? கண் தெரியாத அவரை பார்வை பெறு என்று சொன்னாலே அவனுக்கு பார்வை கிடைச்சிடும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? கீழே குனிறாரு, அந்த உமிழ்நீரை துப்பி அதிலிருந்து சேர் உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அவருடைய கண்களிலே இட்டு விடுகிறார். அதன் பிறகு அவரை அனுப்பி போய் அந்த குளத்திலே உன் முகத்தை கழுவு, அப்பொழுது நீ பார்வை பெறுவாய் என்று சொல்கிறார். இந்த சேர தடவுனா யாராவது குணம் பெற முடியுமா? ஆனா அவர் செஞ்சார் இல்லையா? அந்த குருடன் யாரோ ஒருவர் வழிநடத்த அவர் அந்த குளத்திற்கு சென்று தன்னுடைய கண்களை கழுவி கொன்ற போது அவர் நம்புகிறார். அந்த பிறவி குருடன் நம்புகிறார். எல்லா மக்களும் இவன் செய்த பாவம், இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் என்று ஒதுக்கி தள்ளுகின்ற பொழுது, ஆனால் அந்த பிறவி குருடன் நம்புகிறார். எனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பி, அந்த வார்த்தையை நம்பி, அவர் செய்த அந்த செய்கைகளை நம்பி அவர் அந்த குளத்திற்கு சென்று அந்த முகத்தை கழுவுகின்ற பொழுது அவருக்கு குணம் கிடைக்கின்றது. ஆகைய இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு செய்த அந்த செயல்களை நாம் பார்க்க வேண்டும். கண் தெரியாத ஒருவருக்கு நாம் வெறும் வார்த்தை மட்டுமே போதுமானது அல்ல, நம்முடைய செயல்கள் மிகவும் முக்கியம். அவர் அவரை தொட்டு அரவணைத்து அந்த சேரை அவருடைய கண்களிலே இடுகின்ற பொழுது அவரோடு நான் இருக்கிறேன் என்று அந்த ஒரு ஆறுதலை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். அதன் பிறகுதான் இவருக்கு அந்த பார்வை கிடைக்கிறது. முதல்ல அவர் என்ன சொல்றாரு? இயேசு என்னும் மனிதர் எனக்கு குணம் கொடுத்தார் என்று சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு இறைவாக்கினராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மானிட மகன் பற்றி இயேசு சொல்கின்ற பொழுது அவர் யார், எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்ற போது உனக்கு பார்வை கொடுத்தவரே அவர் என்று
சொல்கின்ற பொழுது, உண்மையிலே நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உன்னை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவர் கால்களிலே விழுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். முதல்ல என்ன சொல்றாரு? இயேசு என்னும் மனிதன் என்று சொன்னவர், இறைவாக்கினர் என்று சொன்னவர், அடுத்தபடியாக ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்கிறார், நம்புகிறார். விசுவாசம், இதுதான் விசுவாசம். இந்த ஆலயத்திற்கு நீங்க வரீங்க, ஆண்டவரை பார்க்கிறீங்க, உங்களுடைய விசுவாசம் வெளிப்படையான விசுவாசமாக இருக்கிறதா அல்லது உள்ளார்ந்த அனுபவமாக இருக்கிறதா? இயேசுவை நாம் பார்த்தோம், அவரே ஒளி, உலகின் ஒளி. அந்த ஒளியானவர் உன் உள்ளத்தை தொட்டாரா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பராக இருக்கின்றார், என்னுடைய ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளி மட்டும்தான் எனக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்பதை நாம் நம்பி ஏற்று விசுவசித்து அவரிடத்தில் விழுந்து கிடக்கின்றோமா என்பதை சிந்திக்கவே இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். கடந்த வாரத்திலே சமாரிய பெண்ணானவள், ஐயா, இறைவாக்கினர், மெசியா என்று சொன்னவர், இயேசு அவருடைய உள்ளத்தை திறந்து அந்த உள்ளத்திலிருந்து அவருடைய அழுக்கை எடுத்து போடுகின்ற பொழுது அவள் ஏற்றுக்கொண்டு நான் மெசியாவை கண்டேன் என்று அறிவிக்கின்றார். அதே போல இன்றைய நாளில் குருடன் பார்வை பெற்றவன், அவன் இயேசுவை இயேசு என்னும் மனிதன் என்று சொன்னவன், அடுத்தபடியாக இறைவாக்கினர் என்று சொன்னவர், அடுத்தபடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கின்றார். அதே போல நாம் பார்க்கின்ற பொழுது, வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது, ஏதோ நாம் வந்தோம், கோவிலுக்கு வந்தோம் என்று இருக்கக்கூடாது. நான் வந்தேன், ஆண்டவரை கண்டேன், அவரே எனக்கு மெசியா, அவரே எனக்கு மீட்பு கொடுப்பவர், அவரை தவிர வேறு யாரும் எனக்கு எதுவும் செய்துவிட முடியாது. என்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர் என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் முழுமையாக நம்புகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டது இதற்காகத்தான். தவக்காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மனம் மாற்றம் மிகவும் தேவை. மனம் மாற்றம், வெளிப்படையான ஆடம்பர, வெளிப்படையான பார்வை நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் பார்க்கின்ற அந்த உள்ளத்தை நாம் திறந்து காட்ட வேண்டும். அந்த உள்ளத்தை திறந்து காட்டி நாம் அதிலிருந்து மாற்றம் பெற்று கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்த தவக்காலத்திலே, போன வாரத்திலே தண்ணீரை பற்றி சிந்தித்த நாம், இந்த வாரத்திலே ஒளியான ஆண்டவரை பற்றி சிந்தித்த நாம், அடுத்த வாரத்திலே வாழ்வு கொடுப்பவர், அதாவது லாசருக்கு உயிர் கொடுத்து வாழ்வே ஆண்டவர் வாழ்வு கொடுக்கின்றார் என்பதை சிந்திக்கின்றோம். இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஈஸ்டர். அதாவது முதலிலே ஒளியை நாம் ஏற்றுகின்றோம், அடுத்தபடியாக தண்ணீரை மந்திரிக்கின்றோம், அடுத்தது ஆண்டவர் வாழ்வு கொடுக்கின்றார். ஆகவே ஈஸ்டருக்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சபையும் தயாரிக்கின்றது. நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய உள்ளத்தில் இருந்து நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். வெளிப்படையாக பார்க்கின்றதோடு இல்லாமல் உள்ளத்தை ஆண்டவர் பால் திருப்பி இயேசுவினுடைய ஒளியிலே, இறைவார்த்தையின் ஒளியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எக்காலமும் இறைவனை மன்றாட நமக்கு கடமை உண்டு. ஆனால் சிறப்பாக இத்தவ காலத்தில் கிறிஸ்துவுடன் விழித்திருந்து இறைவனை நோக்கி மிகுந்த உருக்கத்துடன் மன்றாடுவோம். ஒளியாக உலகிற்கு வந்தவரே, முது உண்மையின் ஒளியில் எமது திருச்சபையை நடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் முது அருளால் நிரப்பி முது வழிகளில் இறை மக்களை வழிநடத்தி செல்ல துணை இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புது பார்வை தந்து வாழ வைப்பவரே, உம்மால் தொடப்பட்டு பார்வை பெற்றவர்களாக வாழ விரும்பும் நாங்கள் எங்களது இருளின் பாதைகளான லஞ்சம், ஊழல், வன்முறை போன்றவற்றை விலக்கி அன்பும் சமாதானமும் நிலவும் ஒரு புதிய சமுதாயம் படைக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அகத்தை நோக்கும் ஆண்டவரே, உள் மனக்காயங்களாலும் மன்னிக்க முடியாத தன்மையாலும் வருந்துவோரை குணப்படுத்தும். எங்கள் மனத்தின் பாவங்களை கழுவி எங்கள் அகத்தை தூய்மையாக்கி முது ஒளியால் நிரப்பிக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இருளில் நடக்காமல் ஒளியில் நடக்கும் மக்களாக வாழ அழைப்பவரே, எமது இளையோர் இளம்பெண்கள் இருளின் செயல்பாடுகளில் சிக்கிக் கொள்ளாமல் ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக நற்பண்புகளில் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் மக்கள் உம்மிடம் முழு மனதுடன் திரும்பி வர செய்தருளும். அவர்கள் மன்றாடி கேட்பதையெல்லாம் இரக்கத்துடன் தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நம் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் ஊற்றே இறைவா, நிலையான குணமடைவதற்கென நாங்கள் மகிழ்வுடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இவை உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் மனிதராக பிறந்து இருளில் நடந்த மக்களை விசுவாச ஒளிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். பாவத்தின் அடிமைகளாக பிறந்த எங்களை பொது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் உரிமை மக்கள் எனும் நிலைக்கு உயர்த்தினார். ஆகவே விண்ணும் மண்ணும் ஒருங்கிணைந்து புதிதொரு பாடல் பாடி உம்மை பணிந்து வணங்குகின்றன. அவற்றோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: வானக தந்தை, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க ஆடுகின்றோம். இந்த பலியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற அத்துணை நலன்களையும் உடைய பிள்ளைகளின் மீது நிறைவாக பொழிந்து கண்ணின் மணி போல அவர்களை பாதுகாத்து வழிநடத்துமாறு உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிற குற்றங்களை மன்னிக்கவும், நம் குற்றங்களை இறைவன் மன்னிக்கவும் நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட நல்ல உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஜெபிப்போமாக. உலகின் ஒளியை இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்க்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிவித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும், பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழவும் வாழ்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.